கிளாத்ல எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் லைன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்குல்ல லைனு. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு வந்து இப்படி வரணும், அதாவது மேல இருந்து கீழே மாதிரி வரணும். காலை இப்படி சுத்தி வர மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது, நம்ம வந்து ஏதோ ரொம்ப குண்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த லைன் வந்து கண்டிப்பா வந்து ஹைட்டுக்கு வர மாதிரி, அதாவது மேல இருந்து கீழே வர மாதிரி வரணும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லி கொடுத்தேனோ அந்த மெத்தட்ல தான் நான் ஃபோல்ட் பண்ண போறேன். ஃபுல் மெட்டீரியலை இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு கேதரிங்க்கு நல்லா இருக்கும். ஸோ கேதரிங்க்கு வர மெட்டீரியல் தான் நல்ல பெரிய மெட்டீரியலாக இருக்கும் பாருங்க. பட் நான் வந்து ஆர்டினரி பேண்ட் ஸ்டிச் பண்ண போறேன். நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு டயக்ராமே போட்டு காட்டிட்டேன். ஃபுல்லாக தெரியலனாலும் நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்டட் எட்ஜ் இந்த பக்கம் இருக்கு, மேலேயும் ஒரு ஃபோல்டிங் இருக்கு. இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பிசுலாம் இருக்கு அப்படிங்கிறதால ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்மளோட சுடி பேண்டோட லென்த் ஆல்ரெடி நம்ம 10 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த லென்த் வைக்க போறோம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பேக் எல்லாம் பெருசாக இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. அப்புறம் காட்டன் மெட்டீரியல் அப்படின்னாலும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ அதிகமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கான கரெக்டாக வரும், இல்லைனா மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம 2 வீலர் டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து லென்த் அதிகமாக இருக்கணும். ஸோ இவ்வளோத்தை பார்த்து தான் நம்ம வந்து லென்த் அதிகமாக்குறதா கம்மியாக்குறதான்ற நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 2 வீலர் ஏறி உட்காந்த உடனே வந்து பேண்ட் மேலே தூக்கிடலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் மார்க் பண்ணணும். இங்கேருந்து நான் ஆல்ரெடி நோட்டில் மார்க் பண்ணி காட்டினால 30 இன்ச். ஸோ நான் இன்னுமே 2 இன்ச் ஆட் பண்ண போகிறேன். அது காட்டன் மெட்டீரியல் அப்படின்றதால 2 இன்ச் ஆட் பண்ணி 32 இன்ச்சாக வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு மார்க்கிங் ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதால நான் இந்த டைரக்ஷனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்குது. இது ஸ்ட்ரைட் லைன் போட்ட பக்கம். இப்போ வந்து ஹைட்டை வந்து நான் இங்கே எடுத்து அங்கே மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு மார்க்கிங் தெரியுதா அப்படின்னு தெரியல. ஸோ நான் சொன்ன மாதிரி 32 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்ட் சொன்னால வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. ஸோ 11.75 அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எவ்வளோ இருக்கோ அவ்வளவோ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் வராது, ஒரு 7-8 இன்ச்சு 6-7-8 அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ 8 இன்ச் அளவுக்கு வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால அந்த அப் அண்ட் டவுன் எல்லாம் இருக்கு. அதையுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அப் அண்ட் டவுன் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதை வந்து இங்கேயுமே நான் ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே நான் ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸ்ட்ரைட் பண்ண அப்புறம் நான் சொன்ன அந்த கிராச் ரவுண்டுக்கு வைக்கிற மெஷர் ஒருத்தருக்கு ஒரு மெஷர் வரும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் நோட்டில் மார்க் பண்ண மாதிரி 8 இன்ச் எனக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ 32 சைஸ்க்கு 8ன்றது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்றதால நான் 8 இன்ச் வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களோட மெஷருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சுற்றளவு இன்னும் நம்ம மார்க் பண்ணல. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி கால் சுற்றளவு டிவைடட் பை 2. ஸோ 6 இன்ச். இதுவுமே நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 இன்ச் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே ஃபிட்டிங் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வந்து லென்த் வந்து மேலே போகக்கூடாது, இடுப்பு கிட்ட டைட் ஆகக்கூடாது. அதே மாதிரி அந்த கிராச் ரவுண்ட் வந்து ரொம்ப அது டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே கட் ஆகுற மாதிரி இருக்கும், பாடி கன்வீனியன்ட்டாகவே இருக்காது. ஸோ அதனால இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே, இது வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மார்க்கிங் நம்ம வந்து ஷேப் போட போகிறோம். ஸோ ஷேப் போடுறதுக்கு
ஓகேவா? இவ்வளவுதான் ஷேப்பு. இதையுமே நீங்க வந்து நான் பாருங்க, இது வந்து கரெக்டா ஷேப் தான் வரும். அதாவது ஓரளவுக்கு லூஸ், நார்மல் பேண்ட் எப்படி வருமோ அப்படி வரும். இப்பதான் லூஸ் பேண்ட்னு போடுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷேப்பை இன்னும் நல்லா அவுட்டர்ல எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் மட்டும் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துட்டு இப்படியே எடுத்து போயிட்டு நீங்க இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு லூஸ் வரும். பட் நார்மலா தான் கட் பண்ண போறேன். ரொம்ப பெருசா ரொம்ப அகலமா எடுக்க போறது இல்லை, நார்மலா தான் கட் பண்ண போறேன். ஓகேவா? இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சுடியோட பேண்ட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பாருங்க எவ்வளவு கிளாத் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது கேதரிங்காக கொடுத்துருக்காங்க. 2.25 மீட்டருக்கு மேல 2.5 மீட்டர் கிட்ட இருக்கு கிளாத். ஸோ அதனால நல்ல பெரிய மெட்டீரியல், அதனால உங்களுக்கு இவ்வளவு வருது. பட் நீங்க மெஷர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க அளவு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு இடத்துல வந்து முடியும். ஸோ கொஞ்சம் தான் கிளாத் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பட்டி கட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம பட்டி எப்படி கட் பண்ணணும், உங்களுக்கு ஒரு வேலை கிளாத் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க, அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பெல்ட்டுக்கான பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். நான் டயக்ராம் போட்ட மாதிரியே தான். மேல இருந்து 10 இன்ச் வச்சாச்சு. நெக்ஸ்ட் சைட்ல வந்து 11.25 எடுத்திருந்தோம்ல, அந்த 11.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டா போட்டு நம்ம பீஸா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஹிப்புக்கான பீஸ் வந்துடும். ஸோ ஓகேவா? மார்க்கிங் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம ஹைட் எடுத்திருக்கோம், வேஸ்ட் ரவுண்ட் சும்மா தான் அது மார்க் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக இருக்கிறத ஃப்ளீட்ஸ்க்காக எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கால் சுற்றளவு எடுத்தோம், ஷேப் அதாவது கிராச் ரவுண்ட் எடுத்துட்டு ஷேப் போட்டுட்டோம். இப்போ நமக்கு தேவையான பட்டி பீஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு கிளியரா இருக்கா அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பேண்டோட இந்த பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். நாட்ச் போட்டாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 10 இன்ச் பீஸ் கட் பண்ணோம்ல, கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் போட்ட பாக்ஸை கட் பண்ணிடுறேன். இந்த மெத்தட்ல இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸா வரும். ஸோ இப்படிதான் 2 பீஸா வரணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இதை 4 பீஸா கூட எடுத்துக்கலாம். நம்மளோட கணக்கு என்னன்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வரணும், அவ்வளவுதான். 4 பீஸா கிடைக்கலன்னா நீங்க 6 பீஸா கூட போடலாம். பட் நமக்கு வந்து அந்த வேஸ்ட் ரவுண்ட் சுத்தி எடுத்தோம்ல, அந்த வேஸ்ட் ரவுண்ட் வரணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கிறது, இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கேன்வாஸ் யூஸ் பண்ணேன் கால் கிட்ட. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன கேன்வாஸ். அதாவது லெக் கேன்வாஸ், சுடிதார் காலுக்கு வைக்கிற கேன்வாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், குழகுழன்னு போகாமல் ஸ்டிஃபாக இருக்கும். கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கீழே இறங்காத மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் அதை வச்சு தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவேன், துணி வச்சு ஸ்டிச் பண்ண மாட்டேன். உங்களுக்கு துணி வச்சு ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுக்கணும்னா சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்களுமே பெஸ்ட் வந்து அந்த கேன்வாஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதோட ஸ்டிச்சிங் நம்ம பார்க்கலாம்.